ஈமான் என்றழைக்கப்படும் இந்திய அமைப்பு ஒன்று தமிழக ருசியில் தயார் செய்யப்படும் நோன்பு கஞ்சியை இந்தியர்கள் உட்பட பல நாட்டவருக்கும் வழங்கி சேவை செய்து வருகிறது. இது பற்றிய ஒரு தொகுப்பு. கொதிக்க கொதிக்க நோன்பு கஞ்சி தயார் செய்யப்படும் இந்த இடம் துபாய். ரமலான் நோன்பு திறக்கும் மாலை வேளையில் இஸ்லாமியர்களின் முக்கிய உணவாக நோன்பு கஞ்சி இடம் பிடித்து வருகிறது. சுவைமிக்க நோன்பு கஞ்சியை தமிழகத்தில் மற்ற மதத்தினரும் பள்ளி வாசல்கள் சென்று வாங்கி வந்து பருகுவர். ஆனால் பணி நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்து துபாயில் பணியாற்றும் இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி என்பது கனவாகவே இருந்தது. ஆனால் துபாயில் பணியாற்றும் இந்திய இஸ்லாமியர்களுக்காக ஈமான் என்ற அமைப்பு கடந்த 1976 ஆண்டு முதல் துபாயில் நோன்பு கஞ்சி வழங்கி வருகிறது. சங்கத்துக்காக ஒரு 7000 பேர் கஞ்சி காய்ச்சிரும். அதில் ஒரு 4000 பேருக்கு கொய்த்து பள்ளின்னு சொல்லிட்டு டேரா துபாயில் இருக்குது, அங்கே போயிடும். ஒரு 3000 பேர் கேம்ப் மக்களுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 4000 பேருக்கு வந்துட்டு நம்ம இந்தியா மக்கள், பாகிஸ்தானி, தமிழ் மக்கள் எல்லா மக்களும் நோன்பு திறக்கிறதுக்காக அந்த நோன்பு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நோன்பு கஞ்சி தயாரிக்கும் பணியில் கும்பகோணத்தைச் சேர்ந்த அன்வர் என்பவரது குழுதான் ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்தில் நோன்பு கஞ்சி தயாரிப்பது போல அதே சுவையில் தயாரிக்கப்படும் இந்த நோன்பு கஞ்சி தற்போது தினமும் 3500 பேருக்கு வழங்கப்படுகிறது. இந்திய இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், ஆப்பிரிக்க இஸ்லாமியர்களும் நோன்பு திறக்கும் வேளையில் கலந்து கொண்டு கஞ்சியை பருகுகின்றனர். துபாயில் கிடைக்கும் இந்த நோன்பு கஞ்சி தமிழகத்தில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள். இஃப்தாரானது துபாயிலேயே மிக பெரும் அளவில் தமிழர்கள் கூடக்கூடிய ஒரு இஃப்தாராக திகழ்கிறது. ஏறக்குறைய 4000 பேருக்கு மேலாக இங்கு நோன்பு திறப்புக்காக வருகிறார்கள். துபாயில் பணியாற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்களை இணைக்கும் ஒரு நிகழ்வாக நோன்பு கஞ்சி திறக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் மிக இல்லை. புதிய தலைமுறைக்காக துபாய் செய்தியாளர் கமால் பாஷாவுடன் டி. கார்த்திக் மற்றும் பூர்ணிமா.